ஜாவா சீரீஸ்ல நம்ம அடுத்து பார்க்க போற டாபிக் ஹவு ஜாவா ஒர்க்ஸ். அதாவது ஜாவா ப்ரோக்ராமிங் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதுக்கான ஒரு பிக்சர் எக்ஸ்பிளனேஷன் தான் நம்ம இந்த வீடியோல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டெவலப்பர் அவர் வச்சிட்டு இருக்கிற ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர்லயோ இல்ல எக்லிப்ஸ்லயோ இல்ல ஐடிஇலயோ ஜாவா கிளாஸ்க்குள்ள ஒரு ப்ரோக்ராமை எழுதுறாரு. ஃபார் அன் எக்ஸாம்பிள் அவங்க ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராமை எழுதுறாங்க. அவர் எழுதுற அந்த ப்ரோக்ராமை நம்ம ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கிற ஜேடிகே ஃபைல்குள்ள இருக்கிற ஜாவா கம்பைலர் அதை கம்பைல் பண்ணுது. கம்பைல் பண்ணிட்டு அந்த ப்ரோக்ராமை ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா ஜெனரேட் பண்ணுது. ஏன் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா ஜெனரேட் பண்ணுது? நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், சிஸ்டம்க்கு ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் அதாவது பைட் கூட சொன்னாதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். அதனால நம்ம எழுதின டெக்ஸ்ட் ப்ரோக்ராமை ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா ஜெனரேட் பண்ணுது. அந்த ஜெனரேட் பண்ண பைட் கோடோட ஹலோ வேர்ல்டு அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் இங்க கொடுத்துருக்காங்க. இதான் அந்த ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸோட ஹலோ வேர்ல்டுக்கான மீனிங். தென் ஜேவிஎம், ஜாவா விர்ச்சுவல் மிஷின். இந்த ஜேடிகேனா என்ன, ஜேவிஎம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாவா ஜேடிகே ஃபைல் இன்ஸ்டால் பண்றப்போ நான் உங்களுக்கு ஒரு கிளியர் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். நம்ம எழுதின இந்த ப்ரோக்ராமை அந்த ஜேவிஎம் எக்ஸிக்யூட் பண்ணுது. எக்ஸிக்யூஷனுக்கு அப்புறம் நம்ம வச்சிட்டு இருக்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல நம்ம டைப் பண்ண ப்ரோக்ராமோட அவுட்புட்டை அந்த ஸ்கிரீன்ல பிரிண்ட் பண்ணும். இப்படிதான் ஜாவா ஒர்க் ஆகுது. இது ஜஸ்ட் 1 லைன்ல ஸ்டார்ட் பண்ணி 100 லைன்ஸ் 1000 லைன் அதுக்கு மேல எத்தனை லைன் ப்ரோக்ராம் எழுதினாலும் ஜாவா ஒர்க் ஆகுற ப்ரொசீஜர் இப்படிதான்.